ஆப்வியஸ்லி பிடிஎஸோட ரூல்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான் அப்படின்னு எப்பவுமே. இதுல என்ன புதுசா என்ன? ப்ரொமோஷன் கிடையாது, இது பண்ணக்கூடாது, அவுட் சைட் பாட்ச் கூட விளையாடக்கூடாது, அவுட் சைட் ரூம் மேட்ச் விளையாடக்கூடாது, இது பண்ணக்கூடாது. ஏகப்பட்டது இருக்க தான் செய்யுது. நிறையா பேர் சஸ்டைன் பண்ணுறது கஷ்டம் தான் போல இல்லை. எனக்கே தெரியும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான் ரூல்ஸ் அப்படின்னு. பட் ஆனால் வேற வழி இல்லையே. பாட்ஸ்காரோட நன்மைக்கு வேற வழி பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாக வரும். நாளைக்கு நம்ம மேலே ஒரு படியை போடுவாங்க. ஸோ அதனால நாங்கள் எப்பவுமே ஸ்ட்ரிக்டாக தான் வச்சுக்கிறது. அதுவுமே ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணும் போதே சொல்லி தான் ஜாயின் பண்ணேன் நான். அதனால நான் நிறையா கேர்ள் கேமர் எடுக்கிறதும் இல்லை. லைக் நோ நத்திங், தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு பெரிய விஷயம் விட்டுருங்க. ஆட பிக் டீல். நான் தங்கச்சி தான், இதுதான் அவள் லைவ் போடுவா, வேலை ஏதாவது பண்ணுவா. ஏதாவது அவளுக்கு இப்போ நிறைய டோர் ஓப்பன் ஆகும். யார்கிட்ட வேணால் விளாட்லாம், என்ன வேணால் பண்ணலாம், இப்போ ப்ரமோஷன் பண்ணலாம், லைக் ஐடி ப்ரமோஷன் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் எல்லாரும் வளர்ந்த பிறகு நான் எப்பவுமே வெளியே போக அலோவ் பண்ணுவேன். நான் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. நான் இங்கே இருக்கும்போது மட்டும்தான் நான் வந்து பிடிஎஸ்குள்ளே மட்டும்தான் நான் ரூல்ஸ் வச்சுக்குவேன். ஏன்னா ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு மட்டும்தான். உங்களுக்கு தெரியும்ல எப்படி நம்மளை டார்கெட் பண்ணுவாங்க, ப்ராப்ளம் கொண்டு வருவாங்க அப்படின்னு. அவன் என்ன யூடியூப்ல என்ன எல்லாமே இருக்க போறா, பாட் ஸ்குவாட்ல இருக்க மாட்டா அவள் தான். ஏன்னா அவளோட பிரச்சனை வந்து நமக்கு எதுவும் இம்பாக்ட் ஆகக்கூடாது. நாளைக்கு ஒன்றும் இல்லை, இப்போ அக்கௌண்ட் ப்ரமோஷன் பண்ணுவா, நாளைக்கு அதனால நமக்கு அரெஸ்ட் ஆகி உள்ள போனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நமக்கு வந்துச்சுன்னா, ஸோ அதனால தான் அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்குல்ல, அதனால நான் வேணான்னு சொல்கிறேன். இப்போ ப்ரமோஷன் இருக்கும், அது அவங்களுக்கு வந்து ரெவன்யூ கொடுக்கும். ஸோ அதனால நான் வேணான்னு சொல்லிட்டேன். சில விஷயம்லாம் வேணாண்ணா செட் ஆகுது அப்படின்னு. இது என்ன இருக்குது, இது நம்மளோட நன்மைக்காக ஒரு ப்ரிகாஷனரி ஆக்ஷன் எடுத்துக்கோங்களேன். தடுப்பு கிடையாது, ஷீல்டு ஃபாரஸ். அது இல்லாமல் இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ ஸ்கில்ஸ் நம்பாமல் ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் எல்லாருமே ஸ்கில்ஸ் நம்பிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் ஜிபிடிஎஸ் இருக்கவங்க எல்லாரும் அதே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பெரிய விஷயமா போயிடும். மறுபடியும் நான் அதில் ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கேன். ஃபோக்கஸ் ஆன் த ஸ்கில்ஸ், டெஃபினெட்லி நோ ஸ்கில்ஸ் அப்படின்னு. ஸோ அது இதெல்லாம் வந்து இதுதான். சூப்பர் கேர்ளுக்குமே ஒரு வருஷம் வெயிட்டிங் பீரியடு. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு ஒன்லி கேமரை மட்டும் வரதா இருந்தா வா, இல்லைனா வேணாம், அப்படி இல்லைனா விளாகராக போயிடு அப்படின்ட்டு நான். ஸோ அதனால தான் சூப்பர் கேர்ளுக்குமே ஒரு 1 year கழிச்சு தான். சூப்பர் கேர்ளோட இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டும் எதுவுமே இருக்காது. நோ ஃபேஸ் கேம், நோ நத்திங், எதுவுமே இருக்காது. சிஸ்டர் கிளியராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இதுதான், இது தவிர வேறு எதுவும் இல்லை. நத்திங். கேட்டுட்டு ராட்ரிக்கோட ஒய்ஃப் வந்து பிடிஎஸ்குள்ள வரணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டான். நான் ரொம்ப ஸ்ட்ரிப்டில் சொல்லிட்டேன், நோன்னு சொல்லிட்டேன். நோடா, கண்டிப்பாக கிடையாது. இந்த இப்போ பிடிஎஸ்குள்ள ஃபேமிலி இஷ்யூ கொண்டு வருவானா, நாளைக்கு யாராவது ஏதாவது திட்டினா கூட உனக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும். வேணாம் உன் க்ரோத் மட்டும் பாரு, நீ வேணா ஒன்று அதை யூஸ் பண்ணி ஹோப்புக்கு வந்து ஏதாச்சும் ஏதாவது பண்ணி கொடுக்க முடியும்னா பண்ணி கொடு. பட் ஆனால் பிடிஎஸ்குள்ள எடுத்துகிட்டு வராது அப்படின்னு சொல்லி. பிடிஎஸ் எப்பவுமே வேறதில்ல, பிடிஎஸ் எப்பவுமே வேலை தண்ணி தற்காத்துக்க நிறைய வேலை செய்யும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்கன்னா நிறைய பேர் பண்ற விஷயத்த பிடிஎஸ் பண்ணாது. ஏன்னா பிடிஎஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா நம்ம மேல கொண்டு வந்து இந்த ப்ராப்ளத்தை திணிச்சிருவாங்களோன்றதுக்காக மட்டும்தான். பிடிஎஸோட பாதுகாப்புக்கு மட்டும்தான் இவ்வளவுமே தவிர யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இல்ல, அஃபெக்ட் ஆகக்கூடாது இல்ல ப்ரோ. உங்களுக்கு தெரியும்ல, ஒரு சின்ன ப்ராப்ளம்ல வந்து எப்படி கொண்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஒரு சின்ன பிரச்சனை இல்ல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் வெளியே போய் என்ன வேணா பண்ணிக்கலாம்ல. அதனால தான் வெளியே போய் இப்போவும் பார்வர்டு நான் பேசிட்டு தான் இருப்பேன், இதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் வெளியே போய் பண்ணிக்கிட்டோம், பட் நாட் இன் பிடிஎஸ். அதில் நான் வந்து கரெக்டாக இருக்கேன். ஆமாம், ப்ரிவென்ஷன் தான் பெட்டர். கரெக்டாக சொல்லியிருக்கோம். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு நான் வந்து எப்போ நான் ரொம்ப நம்புறது அதுதான், ஸ்கில்ஸ். நான் ரொம்ப நம்புவேன். ஐ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் ஆன் ஸ்கில்ஸ். யூ வாட் எவர் யூ வாண்ட், ஷோகேஸ் யுவர் ஸ்கில்ஸ். அதர் தென் தட் நோ. அப்படின்னா விளாகராக போயிருங்க, அருள் செனி ஏதாவது போயிருங்க, கேமராக மட்டும் தயவு செஞ்சு வந்து அது மட்டும் பண்ணிடாதீங்க. நான் ரொம்ப 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 கேட்டுக்கொள்றேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, ஈஸி டு டூ திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். கஷ்டன்றது ஸ்கில்ஸ் தான். ஸோ அதனால அதே மாதிரி அவங்க இன்னொருத்தருக்கு மாற்றக்கூடாது இல்லை. ஆமாம், பீயிங் சேஃப் இஸ் பெட்டர் தென் சாரி. அந்த ஒரே காரணம் தான். இதெல்லாம் நாங்கள் வேற ஒன்றும் இல்லை.